தமிழ்நாட்டையே உலுக்கிய விளாத்திக்குளம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் படுகொலை வழக்கில் 76 நாட்களிலேயே தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் கிராம மக்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். கொடூர பாலியல் குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்கி தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை அளித்துள்ளது. இந்த வழக்குல மிகுந்த ஒத்துழைப்பு வழங்கினாங்க. இதே ஒத்துழைப்பு வருங்காலங்களில் நடக்கக்கூடிய குற்ற செயல்கள்ல அந்த நீதியை பெற்று தரக்கூடிய போராட்டத்திற்கு உறுதுணையா இதே போல இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த +2 மாணவி கடந்த மார்ச் 10ஆம் தேதி மாலை வீட்டில் கழிப்பறை இல்லாததால் அருகே உள்ள காட்டுப்பகுதிக்கு இயற்கை உபாதை கழிக்க சென்ற நிலையில் காணாமல் போனார். அவரது பெற்றோர் அன்று இரவு குளத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கச் சென்றனர். இரவு நேரம் என்பதால் காலையில் வாருங்கள் என அலட்சியமாக கூறி அனுப்பிவிட்டார் SSI செல்வராஜ். இதனால் மறுநாள் 11ஆம் தேதி காலையில் புகார் கொடுக்க வந்த சிறுமியின் குடும்பத்தாரை விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு செல்லுமாறு பெண் போலீஸ் ராமலட்சுமி அறிவுறுத்தியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்ற மாணவியின் பெற்றோரிடம் அங்கிருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிரவீனா புகாரை வாங்காமல் அலட்சியமாகவும் இழிவாகவும் பேசி அலைக்கழித்து பல மணி நேரம் காக்க வைத்து அவர்களை குளத்தூர் காவல் நிலையத்திற்கே அனுப்பி வைத்தார். இந்த நிலையில் மார்ச் 11ஆம் தேதி நண்பகல் நேரத்தில் அவர்கள் மீண்டும் குளத்தூர் காவல் நிலையம் வந்தபோது காணாமல் போன மாணவி காட்டுப்பகுதியில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு பார்க்கவே முடியாத நிலையில் உடலில் காயங்களுடன் சடலமாக கிடந்தது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இந்த கொடூர கொலை சம்பவத்தை கண்டு அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையிலும் தூத்துக்குடி ராமேஸ்வரம் மாநில நெடுஞ்சாலையிலும் தொடர்ந்து 12 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்பட்ட மகளிர் காவல் நிலைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிரவீனா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சம்பந்தப்பட்ட குற்றவாளியை விரைவில் கைது செய்வோம் என அப்போதைய தூத்துக்குடி மாவட்ட SP மதன் தெரிவித்தார். ஆனாலும் குற்றவாளியை கைது செய்யும் வரை மாணவியின் உடலை வாங்க மாட்டோம் என அவரது குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் திட்டவட்டமாக தெரிவித்ததால் மாணவியின் சடலம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த வழக்கில் ஆரம்பத்தில் அலட்சியமாக செயல்பட்ட காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது. மாணவி கொலை குறித்து விசாரணை செய்ய 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தன. மேலும் 4 DSPக்கள் 6 இன்ஸ்பெக்டர்கள் உட்பட 150 காவலர்கள் இந்த பணியில் ஈடுபட்டனர். சட்டம் ஒழுங்கு ADGP, தென்மண்டல IG, DIG ஆகியோர் 3 நாட்கள் தூத்துக்குடியிலேயே முகாமிட்டு வழிகாட்டுதல்களை வழங்கினார்கள். மேலும் இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியாக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுந்தர பாண்டியன் நியமனம் செய்யப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. விசாரணையில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி மாரியவன் கோவில் தெருவைச் சேர்ந்த முனியசாமி என்பவரின் மகனும் சரித்திர பதிவேடு பாலியல் குற்றவாளியுமான மாவீரன் என்கிற தர்ம முனீஸ்வரன் என்பது தெரிய வந்தது. இந்த தர்ம முனீஸ்வரன் ஏற்கனவே வயல்வெளி பகுதிக்கு வந்த 65 வயது பெண்மணியை பாலியல் படுகொலை செய்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று ஜாமீனில் வெளிவந்து வழக்கு விசாரணைக்காக தூத்துக்குடி மகிழா நீதிமன்றத்திற்கு ஆஜராகி கையெழுத்து போட்டு வந்ததும் தெரிய வந்தது. கடந்த மார்ச் 10ஆம் தேதி இப்படி வழக்கு தொடர்பாக கையெழுத்திட வந்தபோதுதான் 12ஆம் வகுப்பு மாணவி இயற்கை உபாதையை கழிக்க வந்தபோது தூக்கிச் சென்று
பாலியல் பலாத்காரம் செய்து மிக கொடூரமாக படுகொலை செய்து காட்டுப்பகுதியில் உடலை வீசி தப்பிச் சென்றது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 8 நாட்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரன் நீதிமன்ற உத்தரவின்படி மதுரை சிறையில் அடைக்கப்பட்டான். தர்ம முனீஸ்வரன் மீது தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் பள்ளி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு கடந்த 5ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்காக தர்ம முனீஸ்வரனை காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் தொடர்ந்து 3 முறை நேரில் தூத்துக்குடி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்து போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போதும் திமிர் அடங்காத தர்ம முனீஸ்வரன் வீடியோ எடுத்த பத்திரிகையாளர்களை பார்த்து நீதிமன்ற வளாகத்திலேயே கொலை மிரட்டல் விடுத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது என்ன இது? தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கு குறித்து 73 சாட்சிகளிடம் விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணை அனைத்தும் கடந்த 21ஆம் தேதி புதன்கிழமை நிறைவடைந்தது. இதைத் தொடர்ந்து இவ்வழக்கில் 25ஆம் தேதி திங்கட்கிழமை தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்ற நீதிபதி பிரீதா தீர்ப்பை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி கொடூரமாக தாக்கப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் 76 நாட்களுக்குள் வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு இன்று மாண்புமிகு மாவட்ட போக்சோ நீதிபதி அவர்கள் குற்றவாளிக்கு பிரிவு 104 கீழ் தூக்கு தண்டனையும், பிரிவு 104 BNS சட்டத்தின்படி தூக்கு தண்டனையும், பிரிவு 6 போக்சோ சட்டத்தின்படி தூக்கு தண்டனையும், பிரிவு 127 கிளாஸ் 2 BNS சட்டத்தின்படி 1 வருட கடுங்காவல் தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு பாடமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் பிரேத பரிசோதனையின் போது சேகரிக்கப்பட்ட தடயங்களும் எதிரிடமிருந்து சேகரிக்கப்பட்ட இரத்த மாதிரிகளிலும் உள்ள டிஎன்ஏக்கள் ஒன்று போல் இருந்ததை அடுத்து அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டின் அடிப்படையில் எதிரி மீது குற்றம் சந்தேகத்திற்கிடமின்றி தெளிவாக அரசு தரப்பில் நிரூபணம் செய்யப்பட்டுள்ளது. ஆரம்பத்திலிருந்தே காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டதால் மட்டுமே 10 நாட்களுக்குள் சூழ்நிலை சாட்சியங்கள் மற்றும் அறிவியல் பூர்வமான ஆவணங்களின் அடிப்படையில் ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு குற்றவாளியை கைது செய்ய முடிந்தது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு குற்றவாளி கொண்டு வரப்பட்டான். அப்போது அவனது தாயார் கதறி எழுதார். உன்னை என் கையாலேயே கொலை செய்து விடுகிறேன், என்னை தனியாக விட்டு சென்று விட்டாய் என கதறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. தீர்ப்பை வழங்கும் முன்பு குற்றவாளி தர்ம முனீஸ்வரனிடம் அவரது குடும்பம் குறித்தும் அவன் தற்போது யாருடன் வசித்து வருகிறான் என்பது குறித்தும் நீதிபதி பிரீதா கேட்டறிந்தார். மேலும் அவரது வருமானம் குறித்தும் கேட்டிருந்தார். மேலும் உடலில் வேறு ஏதும் நோய் உள்ளதா எனவும் கேள்வி எழுப்பினார். நீதிபதியின் கேள்விக்கு குற்றவாளி தர்ம முனீஸ்வரன் தரப்பில் தற்போது தனது தாயுடன் வசித்து வருவதாகவும் தினமும் 600 ரூபாய் ஊதியம் பெறுவதாகவும் கூறப்பட்டது. மேலும் தனக்கு உடலில் எந்த நோயும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தீர்ப்பை அறிவித்த நீதிபதி பிரீதா
தங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என உங்கள் தரப்பு கூறினார்கள். அரசு தரப்பில் உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கூறினார்கள். இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்குவதற்கான எந்த சாத்தியமும் இல்லை. நீங்கள் ஏற்கனவே இதே போன்று ஒரு பெண்ணை கொலை செய்து அந்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று தற்போது வெளியே வந்திருக்கிறீர்கள். ஆனால் திருந்தாமல் மேலும் மேலும் இதே போன்று பாலியல் குற்றங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துள்ளீர்கள். உங்களுக்கும் இந்த வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. அதையும் நினைக்காமல் இந்த குழந்தையை கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கிறீர்கள். மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் மிகவும் கொடூரமாக கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக உங்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்படுகிறது. மேலும் இந்த வழக்கு இந்தியா முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. எனவே குறைந்தபட்ச தண்டனை உங்களுக்கு வழங்க சட்டத்தில் இடம் இல்லாததால் பிஎன்எஸ் சட்டம் 124 ஒரு தூக்கு தண்டனையும் மற்றும் போக்சோ சட்டப்பிரிவு 6 கீழ் ஒரு தூக்கு தண்டனையும் என 2 தூக்கு தண்டனைகள் வழங்கப்படுகிறது என உத்தரவிட்டார். சம்பவம் நடந்து 77வது நாளில் குற்றவாளிக்கு 2 தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து குற்றவாளி தர்மமுனீஸ்வரனுக்கு இரட்டை மரண தண்டனை வழங்கப்பட்டது குறித்து காவல்துறையின் நடவடிக்கைகள் குறித்து தென்மண்டல காவல்துறை தலைவர் விஜேந்திர பிதாரி ஊடகங்களை சந்தித்து தெளிவுபடுத்தினார். போன 10ஆம் தேதி மார்ச் தூத்துக்குடி மாவட்டத்தில் குளத்தூர் காவல் நிலையம் வேடநத்தம் கிராமத்தில் நடந்த ஒரு இளம் பெண் கூட ஒரு செக்ஷுவல் அசால்ட் மற்றும் கொலை வழக்கில் இன்னைக்கு ஹானரபிள் பாக்ஸோ கோர்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கில் டபுள் ஹேங்கிங் பனிஷ்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த வழக்கு வந்து சம்பவம் வந்து 10th மார்ச் நடந்த சம்பவம் கிராமத்தில். இது வந்து ஒரு பிளைண்ட் கேஸாக இருந்தது. இது சம்பவம் நடத்த உடனே எல்லா உயர் அதிகாரிகள் இன்க்ளூடிங் ஏடிஜி லா அண்ட் ஆர்டர், ஐஜி சவுத் ஜோன், டிஐஜி திருநெல்வேலி ரேஞ்ச், எஸ்பி தூத்துக்குடி எல்லாருமே வந்து அங்கே விசிட் பண்ணி தூத்துக்குடியில் கேம்ப் பண்ணி இந்த வழக்கு ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணாங்க. எந்த விதமான க்ளூஸ் இல்லாமல் இருந்தது. இந்த வழக்கில் ரொம்ப சயின்டிஃபிக்காக ப்ரொஃபஷ்னலாக இன்வெஸ்டிகேட் பண்ணி எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் எந்த தவறான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமலே ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப சரியான முறையில் இன்வெஸ்டிகேட் பண்ணி 19th தான் அக்யூஸ்டு செக்யூர் பண்ணி இந்த சம்பவத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் thousands of hours அனாலிசிஸ் அப்புறம் தான் இந்த க்ளூ கிடச்சிது. இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக இது குற்றவாளி பிடிக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இஷ்யூ இருந்தது, ஒரு சவாலாக இருந்தது லோக்கல் போலீஸ்க்கு. இருந்தாலும் இந்த மெட்டிகுலஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்புறம் அக்யூஸ் செக்யூர் பண்ணி இன்வெஸ்டிகேஷனில் வர 21 நாளில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒரு ரொம்ப எக்ஸ்பெடிஷியஸ் கரெக்ட் அண்ட் மெட்டிகுலஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்புறம் தான் ஒரு 54 டேஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 70+ விட்னஸஸ் எக்ஸாமின் பண்ணி ப்ராசிக்யூஷன் விட்னஸஸ் எக்ஸாமின் பண்ணி இந்த தீர்ப்பு வந்து சாதகமான ஒரு கரெக்டான ஒரு தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. இது வந்து it is a good message. It sends a strong message to criminals also that there will be deterrent action on crime and further இதில் வந்து அடுத்து வந்து அப்பீல் ப்ராசஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து காவல்துறை சார்பாக வந்து தமிழ்நாடு போலீஸ் சார்பாக ஒரு க்ளோஸ்லி ஃபாலோ அப் இருக்கோ to ensure that punishment is given to such accused criminals at the earliest. இந்த வழக்கு சம்பந்தமாக டிஜிபி சார், ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் டே டு டே ஃபாலோஅப் வச்சுருந்தாங்க. க்ளோஸ் ஃபாலோஅப்னால்தான் இவ்வளோ ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராசிக்யூஷன், ரொம்ப க்ளோஸ் மானிட்டரிங். அப்போது இருந்த எஸ்பி மதன் அவர் இருக்கட்டும், அப்போது இருந்த டிஐஜி சரவணன், they all are deserve appreciation. They have done excellent work in this case. The investigating officer, DSP has done extremely good work. Court staff அனைவரும் ரொம்ப நல்லா பண்ணதுனால தான் இது இவ்வளோ சீக்கிரம் ஒரு இதில் ஜட்மெண்ட் வர முடிஞ்சது. We will be following up the case further also in a very close and meticulous manner. 76 நாட்களில்
தூக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் இந்த தீர்ப்புக்கு அக்கிராம மக்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். தங்களின் கிராம மக்களின் போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்துள்ளது. காவல்துறைக்கு தங்கள் கிராம மக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்கினர். இனி இதுபோன்ற சம்பவங்கள் எங்கும் நடக்கக்கூடாது என்றும் தெரிவித்தனர். குற்றவாளிக்கு கிடைச்ச சரியான தண்டனையா எங்க கிராமத்து மக்கள் நாங்க இதை வரவேற்கிறோம். இந்த தீர்ப்புக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் நாங்க வரவேற்கிறோம். தமிழ்நாட்டையே உலுக்கிய மாணவி பாலியல் படுகொலை வழக்கில் இரட்டை மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஷேக் மதார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.